ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சும்மா கடந்த வாய்க்கு அவளுக்கு கிடைச்ச மாதிரி இங்க மனோகருக்கு எல்லா விஷயமும் தெரிய மனோகருக்கு பயங்கரமான சந்தோஷம். வீட்டுக்குள்ள வந்ததுமே வேகமா தேனை உள்ள கூட்டிட்டு போய் தேனு தேனு ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி மனோகர் சந்தோஷத்துல பேச, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, அந்த சேரனை போய் வீட்டுக்கு தான் விடத்தானே போறீங்க, ஆமா நிலா எங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, அவ ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், தேனு தேனு நம்ம பொண்ணுக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நல்லபடியா ஜாம்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், அப்பதான் மனோகர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், என்னங்க அந்த சோழன் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கானா, ஃப்ராடு பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லி தேனு திட்டவும், சரி விடு தேனு, நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகட்டும், நம்ம பழசெல்லாம் கிளறணும்னு வையேன், நம்ம நிலா முன்னாடி வில்லனா தான் தெரியும், அதனால பழசெல்லாம் மறந்துடுவோம், இந்த விஷயம் தான் நம்ம கையில தொக்கா கிடைச்சு போச்சே. ஆக மொத்தத்துல நிலா விரும்பி சோழனை கல்யாணம் பண்ணல, இப்ப விவாகரத்தும் ஆயிருச்சு, அவ்வளவுதான். நம்ம சட்டு புட்டுன்னு நல்ல ஒரு மாப்பிள்ள, படிச்ச மாப்பிள்ளையா, நம்மளுடைய தகுதிக்கும் ஸ்டேட்டஸுக்கும் அமைகிற மாதிரி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நிலாவுக்கு ஒரே மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பண்றோம், நிலாவை ஜாம்னு வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனோகர் திட்டம் போட, அப்பதான் தேனு, எங்க என் சொந்தத்துல கூட ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி நிலாவுக்கு மாப்பிள்ள பாக்குற நேரத்துல பேசிக்கிட்டு இருந்தால, அப்பதானே இடையில இந்த சூர்யா வந்தான், அந்த சூர்யாவை தான் நிலாவுக்கு பிடிக்கலையே, அதனாலதானே அவ வீட்டை விட்டே போனா, அதனால நம்ம சொந்தத்துல இருக்கிற அந்த பையனையே நிலாவுக்கு பேசி முடிப்போங்க, அதுவும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கிறவங்க, நான் உங்ககிட்ட நம்ம நிலாவை பத்தி பேசட்டா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், நல்லபடியா பேசு தேனு, முடிஞ்சா அவங்கள நாளைக்கே வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு, நிலாவை காதும் வச்ச மாதிரி நிலாவுக்கு இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், சரிங்க அப்பனா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி என்ன ஏதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தேனு வேகமா மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த பேசவும், அவங்களும் சரின்னு சொல்லி நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிடுறாங்க. எங்க அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க, நம்ம நாளைக்கு கோயிலில் வச்சு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை வச்சுக்கிறோமா, வீட்டில் வச்சுருந்தோன்னா அவள் எப்படியும் ஏதாவது தும்னு குதிப்பா, கோயிலுக்கு போய் அவங்க அப்படியே வர சொல்லி நிலாவையும் அவங்க பார்க்கட்டும், அந்த பையனும் நிலாவை பார்க்கட்டும், அப்படியே போக போக நல்லா செட் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தேன் ஐடியா கொடுக்கவும், சரின்னு சொல்லிட்டு இங்கே மறுநாள் காலையில் நிலா இந்த புடவையை கட்டிட்டு அப்படி இந்த நகையெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், ஏம்மா எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்லடி கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், கோயிலுக்கு தானே, இந்த சுடிதார் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சொன்னா கேளுமா நிலா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நிலாவும் போய் புடவையெல்லாம் கட்டிட்டு நகையெல்லாம் போட்டு வராங்க. ஆனா நிலாவுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன புடவை கொடுக்குறாங்க நகை கொடுக்குறாங்க, எதுவும் சரி இல்லையா அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு தோண, சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்ததும் நிலா சரின்னு சொல்லி எதையும் வெளியே காட்டிக்கிறாம நிலா மனோகர் தேனு 3 பேரும் கோயிலுக்கு போறாங்க. அதே கோயிலுக்கு தான் நடேசன், சோழன், சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. என்னன்னே இன்னைக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், தெரியலடா அப்பா கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டாரு, சரின்னு நானும் சொன்னேன், அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாரும் ஒரு பக்கம் நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மனோகர், நிலா, தேனு 3 பேரும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு, நிலா இங்கேயே உட்காரு, என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்ததும் அவங்கள மீட் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், ஃபேமிலி ஃப்ரெண்டா யாருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, வருவாங்கல்ல அவங்கள பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம், அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்த்தா ஆளும் வந்துடுறாங்க. அந்த அங்கே வராங்க, என்னங்க அவங்கள போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, மனோகர் மாப்பிள்ளை வீட்டு ஆட்களை கூட்டிட்டு வர, மாப்பிள்ளையோடைய அம்மா அப்பா மாப்பிள்ளை 3 பேரும் வந்திருக்காங்க. வாங்க இவதான் என் பொண்ணு நிலா அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, அப்படியா பொண்ணு பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோடைய அம்மா அப்பா சொல்ல, இங்க மாப்பிள்ளையும் பார்த்தா நிலாவை குறுகுறுன்னு பார்க்க, மாப்பிள்ளையோடைய அம்மா அப்பாவும் நிலாவை குறுகுறுன்னு பார்க்க, இதெல்லாம் பார்க்கையில நிலாவுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, மா எதுக்கு இவங்க என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா தேனுக்கிட்ட கேட்க, உன்னைய தடவை பாக்குறாங்களே அதனால பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, ஓ அப்படியா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கும் பார்த்தா ரொம்ப கேஷுவலா நிலா ஹலோன்னு சொல்ல, அப்பதான் சோழன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் நிலா அப்புறம் நிலாவோடைய அம்மா அப்பா 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. அண்ணே என்னண்ணே நிலா சேலையெல்லாம் கட்டியிருக்கா, நகையெல்லாம் போட்டிருக்கா,
யாரோ வேற வந்திருக்காங்க, அவங்க கிட்ட வேற அவங்க அப்பா வேற சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. என்னன்னு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பதற, டேய் நீ ஏன்டா இவ்வளவு பதட்டப்படுற, அவங்க ஏதாவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அண்ணே அவங்க அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே ஏதேதோ வேலை செஞ்சாரு, நாங்க நல்லா ஒன்னா இருக்கையிலேயே நிலாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பிளான் போட்டவரு, இப்ப 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயம் வேற தெரிஞ்சு போச்சு, சும்மாவா இருப்பார் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அப்பதான் சேரன் மனோகர் கிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஆமா, நம்ம வேற நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே, இவரு ஒருவேளை நிலாவுக்கு மாப்பிள்ள பாக்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு சந்தேகம் வருது. டேய் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சோழனும் இங்க நிலா கிட்ட வராங்க. சோழன் நீங்க என்ன இங்க அப்படின்னு சொல்லி இங்க நிலா ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா சோழன் பக்கத்துல வர, இத மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பாத்துறாங்க. என்ன சார் யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அப்பதான் மனோகர் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கவும், இவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்பா, பார்க்கணும்னு வந்திருக்காங்க எங்களை அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லையில அப்பதான் நிலா சோழனுடைய கையை பிடிச்சு பேச, சோழன் நிலாவுக்கு குங்குமம் வைக்க, நிலா சோழனுக்கு குங்குமம் வைக்கன்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி நல்ல சகஜமா பேசிக்கிட்டு இருக்க, இத மாப்பிள்ள பார்த்துட்டு, என்னங்க உங்க பொண்ணு ஏதோ ஒரு பையன்கிட்ட இவ்வளவு க்ளோஸா பேசி அவனுக்கு குங்குமம் வைக்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள அவசரப்பட்டு வாயை திறக்க, என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஆமாங்க உங்களை எனக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்க, ஆனா நீங்க என்னன்னா இந்த பையன்கிட்ட இவ்வளோ க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள சொல்லவும், அப்பா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லடா நிலா அது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் திணறவும், எனக்கு தெரியும் சார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அப்பதான் சேரன், இதுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டீங்களா சார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க நிலாவுக்கு மாப்பிள்ள பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேரன் சொல்லவும், அப்பா அவ சொன்னதை கூட நான் பெருசா எடுத்துக்கல, ஆனா நீங்க உடனே மாப்பிள்ள பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா, என்னப்பா உங்க புத்திய காமிச்சிட்டீங்கல்ல, ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் நீங்க மாறல அப்படித்தானே, எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்களா, நீங்க மாறிட்டீங்கன்னு நான் நினைச்சேன்பா, ஆனா நீங்க மாறவே இல்லை, எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் வந்துச்சு, சரி அப்பா முன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்டீங்களா, நான் இனிமேலு உங்க கூட இருக்க மாட்டேன்ப்பா, நான் அந்த வீட்லயே போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபப்படவும், நிலா அப்படின்னு சொல்லி மனோகர் மிரட்டவும், என்னப்பா நிலா என்ன நிலா உங்களை நம்பி உங்க கூட வந்ததுக்கு அதான் நல்லா சிறப்பா செஞ்சிட்டீங்களே, என்னைய கேட்காமையே மாப்பிள்ள பார்த்திருக்கீங்க, கல்யாண ஏற்பாடு வேற, சே உங்களெல்லாம் அம்மா அப்பான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்படுறாங்க.